கிறிஸ்துவுள் எனக்கு அன்பான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் மறுபடியும் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என் இருதயத்தில் ஏவப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் அதின் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதின் 11ஆம் வசனம், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுகிறவர் அல்ல. பல இக்கட்டுகளை கடந்து வந்தவர், பல துன்பங்களை கடந்து வந்தவர், பல வேதனைகளை கடந்து வந்தவர். கைது செய்யப்பட்டிருக்கிறார், தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறார், அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறார். பிரயாணங்களில், கப்பல் பிரயாணங்களில் தன் ஜீவனை இழந்து போவதற்கான காரணங்களை அவர் கடந்து வந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்றைக்கு தமஸ்கு வீதியிலே அவர் இயேசுவை சந்தித்தாரோ அவர் வாழ்க்கை தலை கீழாக மாறிற்று. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட தேவ மனிதர் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சீஷர்களை காட்டிலும் மிக அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த தேவ மனிதன் கலாத்தியா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து இந்த நிருபத்தை எழுதும்போது மிக தைரியமாய் நிற்கிறவர், தைரியமாய் பேசுகிறவர். இந்த 11ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன். ஐயா, பயப்படலாமா? ஒரு தேவ மனிதன் பயப்படலாமா? ஏன் இந்த பயம் அவருக்குள் வந்தது? ஏன் அவர் பயந்தார்? கடந்த வாரத்தில் பேசின வார்த்தையின் தொடர்ச்சியாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பிரயாசப்பட்டது உண்மை, ஜனங்களை நேசித்தது உண்மை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு உபதேசித்தது உண்மை, பிதாவாகிய தேவனின் திட்டத்தின்படி வார்த்தைகளை, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபித்ததும் உபவாசித்ததும் உண்மை. ஆனால் இப்பொழுது இந்த ஊழியனுக்கு உள்ளே ஒரு பயம். என்ன பயம் என்றால், உங்களுக்காக நான் பட்ட இந்த பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று பயந்திருக்கிறேன். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த பயம் ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டிய பயம். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் ஊழியர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் ஜனத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன பயம்? நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகிறதா, அல்லது அதற்கேற்ற பலனை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? என்ன பிரயாசம் எடுக்கிறார்? எதற்காக பிரயாசப்படுகிறார்?
இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல ஒரு தேவனுடைய ஊழியனின் பிரயாசம். தன் சபையில் வருகிற மக்கள் சகல சம்பத்துக்களோடு செல்வாக்குகளோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது மாத்திரமல்ல ஒரு தேவ மனுஷனுடைய பிரயாசம். மாறாக இந்த பூமியின் வாழ்வு முடிந்தாலும் நித்தியத்தில் தேவராஜ்யத்தில் பரலோகத்தில் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளுகிற ஆத்துமா பிரவேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியருக்குள்ளும் வாஞ்சை ஆவல் இருக்க வேண்டும். நீங்கள் படுகிற பிரயாசம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனைகளிலே நீங்கள் கொடுக்கிற செய்தி, இடை நாட்களிலே உங்கள் சபையாருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம், இந்த பூமியில் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்களா என்பதிலே உங்களுடைய பிரயாசம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பயப்படுகிறேன், உங்களுக்காக நான் பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று. ஐயா, ஏன் அல்லது எது இந்த பயத்தை அந்த தேவ மனிதனுக்குள் கொண்டு வந்தது? கலாத்திய சபையில் இருக்கிற ஜனங்களுக்குள் இருந்த என்ன ஒரு காரியம் அல்லது என்ன ஒரு காரணம் அந்த தேவ மனிதனுக்குள் பயத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், என கருமையானவர்களே, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். எது பயத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம், அவர்களுடைய சுபாவத்தில் மாற்றமில்லை. இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன், இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நானும் ஒரு கிறிஸ்தவன், முன்னே அமர்ந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு கிறிஸ்தவர். என் அருமை சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம், அழைக்கப்பட்டோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஸ்நானம் பெற்றோம். ஏன், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இன்று இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உன் சுபாவத்தில் ஏதாகிலும் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? உன் சுபாவத்தில் மாற்றம் இல்லை என்றால், நீங்கள் 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு அல்லது நீங்கள் சொல்லலாம், நாங்கள் போகிற ஆலயத்தில் நான் தான் இருக்கிறதிலேயே மூத்த விசுவாசி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சுபாவத்தில் மாற்றம் இல்லை என்றால், உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக பட்ட எடுத்த அத்தனை பிரயாசமும் வீணாய் போய்விடும். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சுபாவத்தில் மாற்றம் இருக்கிறதா? ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய சுபாவம் எப்படி இருந்ததோ அப்படியே இப்பொழுதும் இருக்கிறதென்றால், உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக எடுக்கிற பிரயாசங்கள் அத்தனையும் வீணாய் போய்விடும். இன்றைக்கு ஆலயங்களை கட்டி வைத்து கொண்டு ஜனங்களை ஆலயத்தை நிரப்ப ஊழியர்கள் தேடுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில், ஏன் இதற்கு முன்னே இருந்த காலத்தில், முற்பிதாக்களின் நாட்களில் ஆலயம் இல்லை. ஆனால் ஜெபித்து 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 ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உபவாசம் இருந்து திறப்பில் நின்று கதறி சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் அவர்களுக்கு தந்த வரங்களை பெற்றுக்கொண்டு வரங்களின் நிமித்தம் அவர்களை விடுவித்து தேவ ராஜ்யத்திற்கு சொந்தமாய் மாற்றினார்கள். அந்த பிரயாசங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டுமல்ல,
பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக, பரலோகத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக மாற்றப்படுவதே ஒவ்வொரு ஆவிக்குரிய ஊழியக்காரருடைய கடமையாயிருக்கிறது. மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு சொல்லல, மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். உங்களுக்காக நான் பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் சுபாவத்திலே மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. இதை மிக தெளிவாக இந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இதற்கு மேலுள்ள வசனங்களிலே அவர் மிக அருமையாய் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை பாருங்கள். நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் என்பதை நாம் எப்படி வைத்து கொள்ளலாம் என்றால், நாம் சிறு பிள்ளைகளாக ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். உண்மைதானே? நாம நடத்தவில்லை, நாம நடக்கவில்லை. மாறாக இந்த உலகமும் உலகத்தின் வழிபாடும் அவரவர்கள் வாழ்கிற அவரவர்கள் குடும்பம், இனம் அல்லது சமுதாயத்தின் காரியங்கள் நம்மை வழி நடத்திற்று. இன்னும் சொல்ல வேண்டுமானால், எந்த ஒரு நல்ல காரியமானாலும் எந்த ஒரு கெட்ட காரியங்களானாலும் உலகம் நம்மை நடத்திற்று. நாம் அவைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். பிசாசின் அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். ஒருவேளை ஐயா, அடிமைத்தனம் என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுகிறேன். நாம் விரும்பாதவைகளை கட்டாயப்படுத்தி ஏதோ ஒன்று நம்மை செய்ய வைப்பது, யாரோ ஒருவர் நம்மை செய்ய வைப்பது, ஒரு காரியத்தை விட முடியாமல் சிக்கிக்கொண்டு மறுபடியும் செய்வது அடிமைத்தனம். சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் நாம் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மேற்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. 2 விதமான காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று அடிமைத்தனம், இன்னொன்று காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படி. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மனிதன் அடிமையாய் இருக்க மனிதனை அவர் படைக்கவில்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்வீர்களாக. ஆண்டு கொள்ள வேண்டிய மனிதன் அடிமைப்பட்டு கிடந்தான். அடிமைத்தனம், அடிமையின் வாழ்க்கை, அடிமையின் சிந்தை. எனக்கு அருமையானவர்களே, குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் அனுப்பினதினால் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நல்ல கவனிக்கணும். ஏன் குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அனுப்பினார்? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, குமாரனுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிறாரோ அப்பொழுது பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்வார்.
எப்பொழுது அவர் அழைத்தாலும் பிதா அவருடைய சத்தத்திற்கு பதில் கொடுப்பார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கே கூடியிருக்கிற இடத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு, 5 பேருக்கு அல்லது 50 பேருக்கு கூட கொடுக்க முடியாது. மிக 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 கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசுவானவர் அவைகளை தன் கையில் ஏந்தி பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்யும்போது பிதா அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அங்கே அற்புதம் நடந்தது. லாசருவின் கல்லறை முன்னே நிற்கிறார். லாசருவின் சகோதரி சொல்லுகிறார், என் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாயிற்று, அவன் சரீரம் நாரும். இன்றைக்கு நாம் நினைப்பது போல கல்லறைகள் அல்ல. லாசருவின் கல்லறை அத்தனை ஆழத்திற்குள் இருக்கிறது. அத்தனை ஜனமும் கல்லறையின் முன்பு கூடியிருக்கிறது. இயேசுவும் கல்லறையின் முன்னே நின்று அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இவர்கள் அழுகிறதை புலம்புகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். அதன் பின்பு இயேசு பிதாவை நோக்கி அவர் செய்கிற விண்ணப்பத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு கல்லறையை பார்த்து அவர் கூப்பிடுகிறார், லாசருவே எழுந்து வா என்று. லாசருவே வெளியே வா என்றார். அவன் வெளியே வந்தான். ஏன் தெரியுமா? குமாரன் கூப்பிட்டால், மகன் கூப்பிட்டால் தகப்பன் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுப்பார். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, அடிமைப்பட்டிருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். இவ்வுலகத்தின் வழிபாட்டுகளுக்கு நாம் அடிமையானவர்களாக இருந்தோம். காலம் நிறைவேறினது. பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரன் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு அடிமைகளாயிருந்த நாம் இன்றைக்கு அவரின் குமாரர்களாக மாறியிருக்கிறோம். அவரின் குமாரர்களாக மாறியிருக்கிறோம். நமக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அறியாதவர்கள் சொல்லுவார்கள், சாமி இறைவன், நான் பக்தன் என்று. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் சொல்லுகிறோம், அவர் சாமி அல்ல, அவர் நம் தகப்பன். நீங்கள் யார்? அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி. இந்த மேன்மை எப்படி ஐயா அடிமைக்கு கிடைத்தது? இந்த மேன்மை எப்படி அம்மா இந்த அடிமைக்கு கிடைத்தது? வழிபாடுகளுக்கும் உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட போது, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது. 2, அது மாத்திரமல்ல, வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 6ஆம் வசனம், நீங்கள் வீடுகளில் இருந்தால் உங்கள் வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கூப்பிடுவதை பிதாவாகிய தேவன் கேட்டார். காரணம், இவர் குமாரன், அவர் பிதா.
இப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு காரியம் நடக்கிறது. அது என்னவென்றால், இந்த இயேசுவின் ஆவியை அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் அனுப்பினார். கவனிக்கணும், உங்களுக்குள் இருப்பது இயேசுவின் ஆவி. குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ அசுத்தாவிகள் பிடித்தவர்களை பார்க்கிறோம். அசுத்தாவி பிடிப்பதற்கு முன்பு அவர்களுடைய நடக்கை சாதாரணமாக இருக்கும். ஆனால் எப்போ அசுத்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கிறதோ, அந்த ஆவி என்ன செய்ய விரும்புகிறதோ அதை அந்த நபர்கள் செய்கிறார்கள். என்றால் இதே போல நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, அவருடைய ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதற்கு முன்பு, இந்த சரீரத்தின் அடிமைத்தனம், இவ்வுலக வழிபாடுகளின் அடிமைத்தனத்திற்குள் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ இயேசுவின் ஆவியை பிதாவாகிய தெய்வம் நமக்குள், நம் இருதயங்களில் அவர் ஊற்றினபடியினால் இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால், இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல நாம் இருப்போம். இயேசுவின் சுபாவம் எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய சுபாவமும் இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இயேசுவை போல் இருக்கிறோமா? இயேசுவை போல யோசிக்கிறோமா? இயேசுவை போல நடக்கிறோமா? இல்லையே. இல்லையே என்றால் இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளிருந்து நீங்கள் விடுவிக்கப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமே. என்ன தெரியுமா? குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், ஊற்றப்பட்டிருப்பது உண்மையானால், குமாரனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பது உண்மையானால், குமாரன் கூப்பிட்ட போது பிதாவாகிய தெய்வம் அவருக்கு பதிலளித்தது போலவே நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருந்து கூப்பிடுவது குமாரனின் ஆவி. இந்த பூமியில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் தன் பிள்ளையினுடைய சத்தம் தெரியும். எனக்கு அருமையானவர்களே, மாம்சத்தில் பெற்ற நமக்கே இப்படி இருக்கும் என்றால், நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு, நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது. இன்றைக்கும் மிக மன வருத்தத்தோடு வேதனையோடு இந்த காரியத்தை நான் இங்கே பதிவிடுகிறேன். உங்கள் இருதயத்திலே இந்த காரியத்தை வைக்கிறேன். சுபாவத்தில் மாற்றமில்லாமல் நீங்கள் எத்தனை ஜெபித்தாலும், சுபாவத்தில் மாற்றமில்லாமல் அடிமைத்தனத்தின் சுபாவத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆலயத்தில் ஒரு மாதிரி இருப்பதும் வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்பதும், இந்த அடிமைத்தனத்தின் சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் மாறாமல் நீங்கள் எத்தனை ஜெபித்தாலும் பிதாவாகிய தெய்வம் உங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்க்கவே மாட்டார். அடிமை கூப்பிடுவதற்கும் பிள்ளை கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இன்று கேட்கிறேன், நீங்கள் அடிமைகளா பிள்ளைகளா? பிள்ளைகள் என்றால் கிறிஸ்துவின் ஆவி உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும். அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு நீங்கள் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் இறங்கி வருவார். கூப்பிட்ட உடனே அவர் பதில் கொடுப்பார். ஏன்? அடிமை அல்ல, நீங்கள் புத்திரர்கள். எனக்கு
அருமையான சகோதரனே, சகோதரியே, கலாத்திய சபை மக்களுக்கு இவ்வளவாய் விளக்கி கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, புத்திரனானால் சுதந்திரவாளி. அடிமை யோசிப்பதற்கும் சுதந்திரவாளி யோசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அடிமையானவன் நடப்பதற்கும் சுதந்திரவாளி நடப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அடிமையானவனுடைய பேச்சுக்கும் சுதந்திரவாளியுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் உண்டு. அடிமையானவனின் வாழ்க்கைக்கும் சுதந்திரவாளியின் வாழ்க்கைக்கும் மேன்மை உண்டு. அடிமைகளாய் வாழாமல் சுதந்திரவாளியாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பன்மாரும் உங்களுக்காக பிரயாசம் எடுக்கிறார்கள். 8ஆம் வசனம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி, மறுபடியும் சொல்லுகிறேன், சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? மறுபடியும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நீங்கள் மறுபடியும் அவ்வழிபாடுகளில் உங்களை இணைத்து கொண்டு, தயவு செய்து கேட்கிறேன், முதலில் ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்கள். ஆனால் பிள்ளைகளின் காரியங்கள் வரும்போது அநேகர் வழி தவறு விடுகிறீர்கள். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்கள். எத்தனை ஜெபம் பண்ணினாலும், எத்தனை ஆவியில் நிறைந்தாலும், எத்தனை அந்நிய பாஷைகள் பேசினாலும் இன்னும் அடிமைத்தனத்தின் சுபாவம். இதை நினைத்துதான் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பிரயாசம், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இன்றும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு, நீங்கள் ரட்சிப்புக்காக, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாரோ ஒருவர் எடுத்த பிரயாசம். ரட்சிக்கப்பட்ட ஆலயத்திற்கு வந்த பிறகு உங்கள் ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் எடுக்கிற பிரயாசம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள நீங்கள் எடுக்கிற பிரயாசம், இது எதுவும் வீணாய் போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைத்தனத்தின் சுபாவத்திற்குள் இருப்போமானால் ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, நான் அடிமை அல்ல, கிறிஸ்துவின் ஆவி என் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ஆவி என் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் சுதந்திரவாளி. விசுவாசியுங்கள், உணருங்கள். உங்களை தயவாய் கேட்கிறேன். ஒருவேளை ஆலயத்திற்கு போயும் தேவனை ஆராதிக்கிற சபையில் போய் கலந்து கொண்டோம், இன்னும் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இல்லாமல் இருந்தால் எத்தனை சீக்கிரமாய் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருங்கள், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், பிதாவே கிறிஸ்துவின் ஆவி என் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். ஊற்றப்படும்போது சிந்தை மாறும், பேச்சு மாறும்,
நடக்கைகள் மாறும். அடிமைத்தனத்தில் நின்று புத்திரர்களாய் இந்த பூமியில் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார்.